நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம் அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். பவுல் கொரிந்திய சகோதரர்களை யார் என்று எண்ணவில்லை, ஆவிக்குரியவர்கள். பவுல் கொரிந்திய சகோதரர்களை எவைகளுக்குரியவர்கள் என்று எண்ணினார்? மாம்சத்துக்குரியவர்கள். பவுல் கொரிந்திய சகோதரரை யார் என்று எண்ணி பேசினார்? கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள். கொரிந்திய சகோதரர்கள் எவைகள் இல்லாதவர்கள் என பவுல் கூறினார்? பலன். கொரிந்திய சகோதரர்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தவர் யார்? பவுல். மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் பலன் இல்லாதவர்கள் யார்? கொரிந்திய சகோதரர். கொரிந்திய சகோதரருக்குள் இருந்தது என்ன? பொறாமை, வாக்குவாதம், பேதகங்கள். கொரிந்திய சகோதரர் மாம்சத்திற்குரியவர்களாய் இருந்து எவைகளின்படி நடந்தார்கள்? மனுஷ மார்க்கமாய். ஒருவன் பவுலை சார்ந்தவன் என்றும் மற்றொருவன் அப்பல்லோவை சார்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் டேஷ் மாம்சத்துக்குரியவர்கள். அவனவனுக்கு அருள் அளிக்கிறவர் யார்? கர்த்தர். பவுலும் அப்பல்லோவும் யார்? ஊழியக்காரர். கொரிந்திய சகோதரர் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாயிருந்த ஊழியக்காரர் யார்? பவுல், அப்பல்லோ. பவுல் நட்டார், நீர் பாய்ச்சியவர் யார்? அப்பல்லோ. பவுல் நட்டார், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், விளைய செய்தவர் யார்? தேவன். விளையச் செய்கிற யாரால் எல்லாம் ஆகும்? தேவனால். நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் டேஷ் ஒன்றாய் இருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் எதை பெறுவான்? கூலியை. பவுலும் அப்பல்லோவும் தேவனுக்கு யாராய் இருக்கிறார்கள்? உடன் வேலையாட்கள். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று பரிசோதிப்பது எது? அக்கினி. தேவனுடைய பண்ணையாயிருப்பவர்கள் யார்? கொரிந்து சகோதரர். தேவனுடைய மாளிகையாயிருப்பவர்கள் யார்? கொரிந்து சகோதரர். தனக்கு அளிக்கப்பட்ட எதின்படி பவுல் அஸ்திபாரம் போட்டார்? தேவகிருபை. பவுல் யாரை போல அஸ்திபாரம் போட்டார்? புத்தியுள்ள சிற்பாசாரி. பவுலும் அப்பல்லோவும் தேவனுக்கு யாராய் இருக்கிறார்கள்? உடன் வேலையாட்கள். பவுல் போட்ட அஸ்திபாரத்தின் மேல் கட்டுகிறவன் யார்? வேறொருவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் யார்? இயேசு கிறிஸ்து. யாரை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது, இயேசு கிறிஸ்துவை அல்லாமல். அவனவனுடைய டேஷ் வெளியாகும். வேலைப்பாடு. அவனவனுடைய வேலைப்பாட்டை விளங்க பண்ணுவது எது? நாள். அவனவனுடைய வேலைப்பாடு எதினாலே வெளிப்படுத்தப்படும்? அக்கினியினால். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மையுள்ளதென்று பரிசோதிப்பது எது? அக்கினி. ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் டேஷ் பெறுவான்.
கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் அடைவது என்ன? நஷ்டம். தான் கட்டினது வெந்து போகிறவனோ டேஷ் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் தேவனுடைய டேஷ் ஆலயம். யார் உங்களில் வாசமாயிருக்கிறார்? தேவனுடைய ஆவி. ஒருவன் எதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார்? தேவனுடைய ஆலயத்தை. தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய். ஒருவனும் டேஷ் வஞ்சியாதிருப்பானாக. தன்னைத்தான். ஒருவன் டேஷ் ஆகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். ஞானி. தேவனுக்கு முன்பாக பைத்தியமாயிருக்கிறது எது? இவ்வுலகத்தின் ஞானம். தேவன் ஞானிகளை எதினாலே பிடித்திருக்கிறார்? அவர்களின் தந்திரத்தினால். யாருடைய சிந்தனைகள் வீணாயிருக்கிறதென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார்? ஞானிகள். ஒருவனும் யாரை குறித்து மேன்மை பாராட்டாதிருக்க கடவன்? மனுஷரை குறித்து. கொரிந்து சகோதரர் யாருடையவர்கள்? கிறிஸ்துவினுடையவர்கள். கிறிஸ்து யாருடையவர்? தேவனுடையவர். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டது.